குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Yamaha Ray ZR 125 சிசியில் ஸோ என்னென்ன ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்பீடோமீட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஓன்னு ஒரு ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோடைய இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்கூட்டருடைய ஓவரால் கிலோமீட்டரை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்புன்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் இந்த ஸ்கூட்டரில் வந்து மொத்தமே வந்து ஒரு ட்ரிப்பு தான் இருக்குது கஸ்டமர் யூஸுக்கு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நார்மலாக எல்லா ஸ்கூட்டர்லையும் நம்ம யூஸ் பண்ணுற அதே ட்ரிப்பு தான். லைக் நம்ம என்ன ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அப்போ ரீசெட் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூவல் எக்கோ இது வந்து இது என்ன பண்ணோன்னா நம்ம டிரைவில் இருக்கும்போது நம்ம என்ன ஸ்பீடு கிலோமீட்டரில் போனோன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத அது ரன் டைமில் கேல்குலேட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய ஆவரேஜ் ஃபியூல் எக்கோ வந்து எப்படி இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் 5 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வியூ பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இது ஆயில் ட்ரிப். இந்த ஆயில் ட்ரிப் வந்து எதுக்காகனா இது வந்து சர்வீஸ் யூஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ Yamaha சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எவ்ரி 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஸ்கூட்டரில் வந்து நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் ட்ரிப்புன்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த சர்வீஸ் யூஸ் ஒன்லி, சர்வீஸ் யூஸ்க்காக மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி பெல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வி பெல்ட் ஆப்ஷன்ஸ் எதுக்காகனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் சர்வீஸ் யூஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது வந்து என்னென்னா முன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் செயின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெல்ட் வந்து ஒரு 12,000 15,000 கிலோமீட்டர் ஸ்கூட்டர் ரீச் ஆனதுக்கப்புறமா எவ்ரி டைம் 12 15 கிலோமீட்டருக்குள்ளே 15,000 கிலோமீட்டருக்குள்ளே ரேஞ்சில் ரீச் ஆகும்போது நம்ம வந்து அந்த பெல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ரீபெல்ட் ட்ரிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆயில் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 3000 கிலோமீட்டர் வந்த உடனே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது பிளிங்க் ஆச்சுன்னா அது வந்து சர்வீஸ் இண்டிகேஷன், ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சர்வீஸ் இண்டிகேஷன். அப்புறம் வி பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,000 கிலோமீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறமா பெல்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி அதுவும் அதே போல் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து சர்வீஸ் யூஸ்க்காக தான். ஸோ இதை வந்து அவங்க ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணோடனே அவங்க ரீசெட் இப்போ 0 அடிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க மொத்தமாகவே. ஸோ மோஸ்ட்டாக நம்மளுடைய யூஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்புன்ற ஒன்று மட்டும்தான் நம்மளோட யூஸ்க்காக கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ட்ரிப்புன்ற ஒன்று மட்டும் தான் நம்மளோட யூஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நம்மளோட யூஸ்க்கு. ஸோ அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ட்ரிப்பும் வி பெல்ட் ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் டைமில் சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஆயில் ட்ரிப்பும் வி பெல்ட் ட்ரிப்பும் வந்து காட்டாது. ஒன்ஸ் வண்டி வந்து ஸ்டாப்பில் ஒரு இடத்துல நிற்கும்போது மட்டும்தான் அந்த ஆயில் ட்ரிப்பும் வி பெல்ட் ட்ரிப்பும் காட்டும். பட் ரன்னிங்கில் வந்து இந்த ரெண்டு இதுவும் வந்து நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த டைமில் வந்து காட்டாது. ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் இண்டிகேட்ரு, அதுக்கப்புறம் எக்கோ ஸ்பீடு பேஸ் பண்ணி அது சொல்லும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட்டு, இன்ஜின் இண்டிகேஷனு, எரர் இண்டிகேஷனு, அப்புறம் இது வந்து லைட்டு. இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட்டு. ஸோ இந்த அசிஸ்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக பண்ணால் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேலும் இது போல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.